அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி பாருங்கள், சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி. அதை 3805வது இலக்கம். உசைத் இப்னு ஹுதைர் என்ற அன்சாரி தோழரும் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்துட்டு இரவுல என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்படி போகிற நேரத்தில் இருளான பயணம். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வீட்டுக்கு போகிற பயணம், ஒரு ஜிஹாது பயணமோ எந்த பயணமோ அல்ல. போகிற நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம். அவங்க நடந்துக்கிட்டே போகிறாங்க. வெளிச்சம் அப்படியே என்ன செய்யுது, போய்கிட்டே இருக்குது. அவர்களுக்கு வீதி என்ன செய்யுது, வெளிச்சமாகுது. திடீர்னு ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய இடம் வருது. ஒருவர் ஒரு பக்கத்தால் போகணும், இன்னொருவர் இன்னொரு பக்கத்தால் போகணும். அந்த ஒளி ரெண்டாக பிரியுது. சுப்ஹானல்லாஹ், அந்த ஒளி என்ன செய்யுது, இரண்டாக பிரிகிறது. இரண்டு பேரும் இரண்டு பாதைகளால் நடந்து போகிறாங்க, அவங்களுடைய எல்லை அடைகின்ற வரைக்கும். அதோடு அது முடியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றாட மனிதர்களுடைய, தான் நேசிக்கின்றவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் அவனது உதவி இருக்கின்றதுக்கு ஒரு ஆதாரம். சாதாரணமாக ரசூலுல்லாஹ்களோட இருந்துட்டு போறவங்க, அப்படி போய் பேசிட்டு போறவர்களுக்கு கூட இறைவனது அந்த கவனம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு மனிதர், நம்ம கேட்ட செய்தி புகாரியில் வரக்கூடியது, ஒரு மனிதர் சத்தத்தை என்ன, திடீர்னு ஒரு சத்தம் கேட்கிறாரு, அல்லாஹும் மிஸ்கு ஹதீகத ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு நீ நீர் புகட்டுவாயாக என்ற ஒரு சவுண்டு என்ன செய்து அவருடைய காதில் கேட்குது. ஒரு மலக்கூடிய ஓசையாக இருக்கலாம், அல்லது அவருடைய காதில் கேட்க செய்திருக்கலாம். அவர் அந்த மேகத்தை என்ன செய்கிறாரு, தொடர்ந்து போகிறார். தொடர்ந்து போனால் ஒரு விவசாயி, அந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் போய் கேட்குறாரு, இப்படி ஒரு சத்தம் நான் கேட்டேன், அந்த மேகம் உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, நிற்கிது என்று சொல்லி விளக்கம் கேட்குறார். அவருக்கு எந்த காரணம் தெரியல. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது என்ன, ஒரு வேளை இப்படி இருக்கலாம் என்று ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன, நான் உழைக்கக்கூடிய உழைப்பில் வருமானத்தை மூணாக பிரிச்சிருவேன். ஒன்று திருப்பி மீள் உழைப்புக்கான ஒரு முதலீடாக என்ன செய்வேன், இதில் போட்டுருவேன். இன்னொன்று நான் எனது பொறுப்புகள் குடும்பங்களுக்கு நான் செலவழிச்சிருவேன். இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சிருவேன், நான் கொடுத்து விடுவேன். சில வேளை அதாகரிக்கலாம் அப்படின்றார். சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களுடைய சிந்தனையில் இறைவனது அருள் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சின்னது அசைவிலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறதுக்கான ஆதாரம். ஆனால் உண்மையாக நாங்கள் அப்படி உணர்கிறோமா? பெரும்பாலும் நமது பாவத்தின் காரணமாக, நமது கரைகளின் காரணமாக, நமது உணர்வுகளின் காரணமாக நம்ம எப்போ உணர்றோம்னா, கஷ்ட நேரத்தில் அல்லாஹ் உதவுறான் என்று மட்டும்தான் உணர்கிறோம். கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் தருகிறான் என்று மட்டும்தான் உணர்கிறோம். எனது ஒவ்வொரு செகண்டிலும் அல்லாஹ் உதவி கொண்டிருக்கிறான் என்று நம்ம உணர்வது கிடையாது. எனது ஒவ்வொரு செகண்டிலும் அல்லாஹ், அப்படி நம்ம நேசர்களாக மாற மஹப்பத்துல்லா, அல்லாஹ்வுடைய நேசம் எங்களை உள்ளத்தில் வளர இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை நாம் புரிய ஒவ்வொரு செகண்டிலும் நம் அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த உணர்வை நாம் பெறுவோம். அதனால் மிகவும் கவனமாக இருப்போம், மிகவும் எம்மை பணிவானவர்களாக உணர்ந்து கொள்வோம், பெருமையை மிகவும் அகற்றிக் கொள்வோம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதெல்லாம் தூரமாக்கி கொள்வோம். ஒவ்வொரு செகண்டும் இறை கவனம் இருப்பதாக நினைப்பதனால அல்லாஹ் என்று பெயர் சொல்லியோ, அல்லாஹ் என்று பெயர் சொல்லப்பட்டாலோ கவனமாக இருப்போம். யாரையும் இறைவன் பெயரை கொண்டு சபிக்க மாட்டோம். காரணம், நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் எமது துஆவை என்ன செஞ்சிருவான், கபூல் செஞ்சிருவான் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி யாரை என்ன செய்ய மாட்டோம், சபிக்க மாட்டோம். ஏன், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறாண்ட உடனே என்ன செய்வான், கபூல் செய்வான்ற நம்பிக்கை நமக்கு இருப்பதனால அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி யாரையும் என்ன செய்ய மாட்டோம், ஏசிக்கலாம் மாட்டோம். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஒருத்தன் கேட்டுட்டாண்டா கொடுத்துருவோம். அல் முஃமினு கிர்ருன் கரீம், ஒரு முஃமின் ஏமாறக்கூடியவன், சங்கையானவன்டாங்கிற சொல்லுவாங்க. புத்தி இல்லாதனால இல்லை, அல்லாஹ்வுடைய பேரை சொல்றான், அவன் கொடுத்துட்டு போயிடுவான். ஏமாந்ததுன்னு அவனுக்கு தெரியும், தான் ஏமாந்து போனதுன்று அவனுக்கு விளங்கு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு நம்ம கொடுக்காம இருந்தா என்ன, பாவி ஆகிறவனு ஒன்றி நினைப்பான் ஒரு முஃமின். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அற்புதமான உணர்வு. இந்த உணர்வில் வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தை விஷயத்தில் மிகவும் இதாக இருப்பாங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு உலகம் கண் முன்னால் கிடந்தது. அதுக்கு பின்னால் ஆட்சியாளராகிறார். ஆட்சியாளரான பின்னால் நடந்த அநியாயங்களை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அவர் என்ன மெலிஞ்சு போயிட்டார். அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு மார்க்கறிஞர் வராரு. நீங்கள் இருந்த நிலையை விட மிகவும் வெளிந்து விட்டீர்கள் என்றார். இதை விட்டு வேறு நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை பேசுங்க என்றார். அதை ஒரு பொருட்டாக அவர் எடுக்கவில்லை. பொருட்டு சொல்கிறாரு, இந்த உலகத்தை நான் செய்யக்கூடிய, இந்த மக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களும் அநியாயங்களை திருப்பி கொடுத்தலும் இல்லையென்றா எனக்கு இந்த உலகத்தில் மௌத்தை தவிர வேறு எதுவும் மிகவும் விருப்பமாக இருந்திருக்காது என்றார். உலகம் முன்னால் இருக்கிற டைமில் இந்த மஹப்பத் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு. இப்படிப்பட்டவருக்கு இந்த உலகத்தில் சிறப்பாக வாழலாம் மற்றவர்களை விட.
மற்றவர்களை விட அவர் சிறப்பாக வாழ்வார். பல அச்சங்களை விட்டு விடுதலை பெற்றவராக அவர் என்ன செய்வார், வாழ்வார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு செய்தி, நினைத்து பாருங்க. இந்த உசைத் இப்னு ஹுதைருடைய செய்தி, அல்லாஹ்வுடைய அந்த உதவியை நம்ம அதில் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அப்துல்லா இப்னு சல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெரிய ஒரு சிறப்பு உண்டு, அவர்களுக்கு இரட்டிப்பான கூலி உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் ஆமன பி அஷ்ரத்தும் மினல் யஹூதி ல ஆமனல் யஹூது குல்லுஹும். யஹூதிகளில் 10 பேர் என்னை ஒரேடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் முழு யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். 10 பேர் ஒரே செட்டாக வந்து ஏற்றுக்கன்னா முழு யூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்றைக்கு 2.5 கோடி பேர் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அந்த சமுதாயத்தை இந்த அப்துல்லா இப்னு சல்லாம் மதீனாவுடைய ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். பிற்காலத்தில், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணங்கள் எல்லாம் பின்னால் உள்ள நேரத்தில் ஒரு பள்ளிக்குள்ளே வராரு. சில மக்கள் சொல்கிறாங்க, சொர்க்கவாதியாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்குறேன்னா இவரை பார்த்துக்கங்கன்றாங்க. சொர்க்கவாதியாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு மனிதரை பாருங்கண்டா இவரை பார்த்துக்கங்கன்னாங்க. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த உலகத்திலே ஒரு சொர்க்கவாதியை பார்க்க விரும்புகிறாரோ ஒரு அப்துல்லா இப்னு சல்லாமை பார்த்து கொள்ளட்டும்னாங்க. ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியின் காரணமாக சில மக்கள் அங்கே பேசுகிறாங்க. இதை வந்து ஒரு மனிதர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்படி மக்கள் பேசுகிறாங்களே, அவருக்கு தெரியாது இப்படி மக்கள் பேசுகிறாங்களே அப்படின்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது தெரியாத மாயம் வல்லாஹி மா யம்பகிலி அஹதின் யகூல மா லா யஅலம், தெரியாத விஷயங்களை சொல்வது யாருக்கும் ஆகாது அப்படின்றார். அதாவது அந்த ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறார். மக்கள் அப்படி சொன்னதை அதை காதுக்குள்ளே வாங்காமல் அதில் இன்பம் காணாமல் புறக்கணிக்கிறார். தெரியாத விஷயங்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் அப்துல்லா இப்னு சல்லாமுக்கு அது தெரியும். ஆனால் அந்த மக்கள்கிட்ட பேச்சிலிருந்து அதை என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. இது ஒரு உண்மையான ஞானம் உள்ளவனுடைய முடிவாக இது இருக்கும். உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்கண்டா அந்த அந்த செகண்ட்லேயே அடுத்த செகண்ட் திரும்பிடுவோம். ஏன்டா இந்த உலகத்தில் யாராலும் உங்களை நேர்மையாக பாராட்ட முடியாது, நேர்மையாக விமர்சிக்க முடியாது. ஒன்றில் கூட்டி பாராட்டுவான் அல்லது குறைச்சி பாராட்டுவான், அல்லது கூட்டி விமர்சிப்பான் அல்லது குறைச்சி விமர்சிப்பான். நடுநிலையாக யாராலும் பாராட்ட முடியாது, நடுநிலையை யாராலும் விமர்சிக்க முடியாது. பாராட்டினா கொஞ்சம் என்ன செய்யும், கூடுதல் வந்துடும். விமர்சித்தா கொஞ்சம் கூடுதலாக குறைதல் ஏதோ ஒன்று வந்துடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரை பாராட்டினாலும், ஈமான இஸ்லாத்தை இஹ்லாஸை பாராட்டினாலும் இப்படி சொல்லுங்க, வலா நுஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹுக்கு மேலே யாரையும் நாம் தூய்மைப்படுத்த மாட்டோம். வலா நுஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹுக்கு மேலே நாம் யாரையும் தூய்மைப்படுத்த மாட்டோம் வார்த்தையை சேர்த்து என்ன செய்யுங்க, சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மனிதனுடைய இயல்பு. அதனால தான் புகழ்ச்சி என்பது எப்பொழுதும் நடுநிலையாக என்ன செய்யாது, இருக்காது என்றதுனால எந்த ஒரு முஃமினும் அதில் நிற்க மாட்டான். அப்படி சொல்லப்பட்டால் ஒதுங்க பார்ப்பான். நான் ஒரு சோதனையாக மாறிவிடக்கூடாது என்று நினைப்பான். அதில் ஒரு இன்பம் காண மாட்டேன். ஏன்னா இவருடைய புகழ்ச்சியால் நமக்கு என்ன, நமக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற டைமில் ஒரு புன்முறுவலோடு போயிடுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புகழப்பட்டால், அபூபக்கர் புகழப்பட்டால் உடனே சொல்லுவாங்க, அல்லாஹும்ம லா துஆஹிதுனி பிமா யகூலூன் வக்ஃபிர் லி மா லா யஅலமூன் வஜஅல்னி கைரம் மிம்மா யظنون. யா அல்லாஹ், அவர்கள் சொல்வதை விட்டு வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது. இவங்க பாராட்டுறாங்கன்னு என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடிச்சிடாது. அதாவது காரணம், நான் அந்த புகழ்ச்சிக்கு தகுதி இல்லை, நான் தகுதியற்றவன், அதை வைத்து என்னை குற்றப்படுத்தி விடாது. அவர்கள் தெரியாத பாவங்களை எனக்கு மன்னித்து விடு. அவங்க தெரிஞ்சதை வச்சு பாராட்டுறாங்க, தெரியாத பாவங்களை எனக்கு மன்னித்து விடு. அவர்கள் நினைக்கின்ற அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தை எனக்கு தான், அவங்க நினைக்கிற அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தை தான். இது அபூபக்கர் ரலியல்லாஹு வார்த்தை. இந்த மாதிரி அப்துல்லா இப்னு சல்லாமுக்கு சொல்லப்பட்டோடனே அவர் அதை வந்து என்ன செய்கிறாரு, எடுத்துக்கல. எடுத்துக்கொள்றதுக்கான முழு தகுதியுள்ள வார்த்தை ரசூல் அங்கே பாராட்டினது. ஆனால் எடுத்துக்கலாமல் அவர் சொல்கிறார், சில வேளை அவங்க அப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இதுவாக இருக்கலாம். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு கனவை சொன்னேன். அந்த கனவு என்னண்டா, ஒரு பச்சை பசேலென ஒரு பெரிய ஒரு பகுதி, அகண்ட விசாலமான ஒரு பச்சை பசேலான ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு தூண், அதாவது ஒரு இரும்பு தூண் அப்படி மேல் வரைக்கும் என்ன செய்யுது, போகுது. அந்த தூணுடைய ஆக மேலுக்கு ஒரு கயிறு இருக்குது, ஒரு பலமான ஒரு கயிறு இருக்குது. நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த தூணில் வந்து என்னை ஏறுமாறு சொல்கிறாங்க. இந்த தூணிலே எனக்கு ஏறுமாறு சொல்கிறாங்க. நான் ஏறுகிறேன், என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னால் முடியாதுன்னு சொல்கிற நேரத்தில் கீழிருந்து ஒரு வேலைக்காரர் என்ன அப்படி என்ன செய்கிறாரு, தள்ளி விடுகிறார். நான் மேலே போய்கொண்டே இருக்கிறேன். போய் அந்த கயிற்றை நான் என்ன செய்து விடுகிறேன், நான் அந்த உருவத்துல் உஸ்கா லன் ஃபிசாம லஹான்னு குர்ஆனில் வருமே, ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா லம் ஃபிசாம லஹா, அதில் அந்த ஹதீஸ்லையும் உருவத்துல் உஸ்கான்னு தான் வருது, அந்த பலமான கயிறு. அதை வந்து அவர் பிடிச்சிடுறார்.
அது பிடித்த பின்னால நான் திடீர்னு தூக்கத்திலிருந்து விழிக்கிறேன். நான் பிடித்த நிலையில், அதாவது கனவுல பிடிச்ச நிலையில், கையில் இல்லை, கனவுல பிடிச்ச நிலையில் எனக்கு முழிப்பு என்ன செய்யுது, அப்படியே எனக்கு முழிப்பு வருகிறது, நான் விழித்து விடுகிறேன். அந்த அப்படியே பற்றி பிடிச்ச நிலையில் நான் விழித்து விடுகிறேன். இதை கொண்டு போய் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்கர் ரௌதா அல் இஸ்லாம், அந்த மிகப்பெரிய பசுமையான அந்த நிலப்பரப்பு தான் இஸ்லாம். வதாலிக்கல் அமூது அமூதுல் இஸ்லாம், அந்த தூண் இஸ்லாத்துடைய தூண், இஸ்லாத்துடைய தூண். வதில்கல் உர்வா உர்வத்துல் உஸ்கா, அந்த கயிர் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த உர்வத்துல் உஸ்கா, பலமான கயிர். அதை பிடிச்சிட்டார்னா அவர் அதிலிருந்து என்ன செய்ய மாட்டார், வெளியே வரமாட்டார். இஸ்லாத்துடைய அந்த பலமான கயிற்றை அவர் பிடித்து விட்டார். ஃபஅன்த அலல் இஸ்லாமி ஹத்தா தமூத், நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் நீங்கள் இஸ்லாத்திலேயே இருப்பீர்கள் என்ன ரசூலுல்லாஹ், நீங்கள் மரணிக்கின்ற வரைக்கும் இஸ்லாத்திலேயே இருப்பீர்கள். உறுதியான நிலையில தான் என்ன வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்று சொல்வது போல அதே உறுதியில் நீங்கள் என்ன செய்வீங்க, இருப்பீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்ல மனிதர்களுக்கு கனவின் ஊடாக கூட உறுதிப்படுத்துறான். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். என்னண்டா, நம்ம நல்ல மனிதராக இருக்கிறோமே அப்படி என்பதற்காக மறுமை நாளில் கூலி தருவதற்காக மட்டும் நம்மளை வைக்கல. நல்ல மனிதராக உள ரீதியாக இறைவன் பக்கம் சாய்ந்து இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ்வுடைய கருணை சூழ்ந்து கொண்டே இருக்கும். இப்ப கனவுல அப்துல்லா இப்னு சல்லாமுக்கு அல்லாஹ் தஆலா உண்ட காட்டுறான். நம்ம ஏற்கனவே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வரலாற்றில் பார்த்தோம். நான் நல்லவனாக இருந்தால் எனக்கு நல்ல கனவு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்குமே கவலைப்படுறாரு, எனக்கு ஒரு கனவை காட்டு அல்லாஹ் தஆலா காட்டுறான். அப்படி என்றால் நல்லவர்களோடு கருணையோடும் இரக்கத்தோடும் அல்லாஹு தாலா இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா அந்த ஈமானிய பலகீனம் ஒரு மனிதனுக்கு வரும் என்பதனால் அவனை உறுதிப்படுத்திக்கொண்டே இருக்கிறான். அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான சோதிச்சுக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்குண்டா அவனோட மனநிலை அப்படியே உறுதியில் இருக்கும். ஆனால் ஒரு பக்கமா வராதோ அப்படி என்ற ஒரு கடைசி இடத்துக்கு போனோன்னே அல்லாஹ்வோட உதவி வரும். கடைசி இடத்துக்கு போன உடனே அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்படின்னா என்ன, அவன் அல்லாஹ் குஃபருக்கு போவதற்கோ அழிவதற்கோ அல்லாஹ் விரும்பலை. அந்த இடத்து வரைக்கும் சோதிக்கிறான்டா அவனுடைய நன்மை அதிகரிப்பதற்காக, அவனது பொறுமை அதிகரிப்பதற்காக. அவனால் எந்த அளவுக்கு முடியாத ஒரு கட்டம் வருதோ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி என்ன செஞ்சிடும், வந்துடும் என்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மன உணர்வு, அல்லாஹ் என்னை சூழ்ந்திருக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி எனக்கு அப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும், அந்த அளவுக்கான மனநிலையில் ஒரு முஃமின் வாழ்ந்து கொண்டே இருந்தான்னு சொன்னால் இதுதான் அந்த தக்வாவுடைய உணர்வு. அவன் அனுதினம் அதை என்ன செய்யும், அவனோட கலந்து கொண்டே இருக்கும். சோதனை நேரத்தில் அல்லாஹ்வோட உதவி வரும், துஆ கேட்குற டைமில் அல்லாஹ்வோட உதவி வரும் என்ற மனநிலை அப்பப்போ தக்வாவோடு இருக்கிறதுனால வரக்கூடியது, நிறைய பாவங்கள் இருப்பதனால வரக்கூடியது. எப்பொழுதுமே இந்த இபாதத்தும் வணக்க வழிபாடுகளும் இறைவனுடைய அந்த ஞாபகத்தோடும் இந்த உலகத்தில் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. விவசாயியாக இருக்கலாம், அந்தந்த வேலை செய்கிறவராக இருக்கலாம், உழைக்கிறவராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு இந்த பகுதி என்ன செய்யும், அதாவது இணைந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.